வணக்கம்ப்பா. வெல்கம் டு லெட்ஸ் கிளியர் வித் ஏ ஸ்கொயர். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து சாப்டர் 8ஓட சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். அண்ட் சில பேர் கொஞ்சம் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் இதுக்கப்புறம் அதிகமாக நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் நாம வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்ற 9th சாப்டரோட கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னா ஸோ நீங்க அக்கவுண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது, இப்போ நாம நெறைய இதுக்கு முன்னாடி மேனுவலா தான் நம்ம ரொம்ப பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம ரொம்ப Tally, Zoho புக்ஸ் இந்த மாரி நெறைய அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாலும், நம்ம முதல்ல யூஸ் பண்ணது இந்த மாரி நார்மல் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் தான். ஸோ இதுல நம்ம கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு எரர், ஹியூமன் எரர் கண்டிப்பா வரும். இல்ல நம்ம சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும்போதே கண்டிப்பா நமக்கு எரர்ஸ் வரலாம். அ அமௌண்ட்ட தப்பா போடலாம், அக்கவுண்ட்ட தப்பா போடலாம். அந்த மாரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாரி இடங்கள்ல நாம வந்து ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ சில இடங்கள்ல நம்ம அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ரொம்ப தாண்டி வந்துட்டோம். ஆ நம்ம வந்து ஒரு ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடுற இடத்துல இருக்கோம். ட்ரையல் பேலன்ஸ் போடுற இடத்துல இருக்கோம். லெட்ஜர் குளோஸ் பண்ற இடத்துல இருக்கோம் அப்படின்றப்போ, அந்த எரர்ஸ ரெக்டிஃபை பண்றதுக்கான ஸ்டேஜஸ் அண்ட் வேஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இந்த சாப்டர் வந்து நீங்க கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, ஓகே நம்ம ஓரளவுக்கு ஒர்க் பண்ணிடலாம். ரொம்ப சின்ன சாப்டர் தான். பெருசா நம்ம பார்க்குற அளவுக்கு மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்காது. ஆஃப் ஈச் அக்கவுண்டிங் இயர். ஸோ நமக்கு அக்யூரசி வந்து ரொம்ப எசென்ஷியல் அண்ட் எரர் மஸ்ட் பி ஐடென்டிஃபைட் அண்ட் ரெக்டிஃபைட் டு அசர்டைன் த ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அட் த ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் டிபிக்கலி அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் இயர்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எரர்ஸ் வந்து நம்ம எப்பவுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம அக்யூரசி அண்ட் எரர்ஸ் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை ரெக்டிஃபை பண்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்றது தான் வந்து நமக்கு இந்த புக்ல டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து எரர்ஸ் வந்து நமக்கு என்னென்ன டைப்ல வரும்? இப்ப நான் சொன்னேன் இல்லையா? நம்ம நம்பர் மாத்தி போட்டிருப்போம், அக்கவுண்ட் மாத்தி போட்டிருப்போம்ன்ட்டு. ஸோ அதுக்கு ப்ராப்பர் டெர்ம்ஸ் என்னென்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ முதல்ல எரர் ஆஃப் ஒமிஷன். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பட் அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததே நம்ம உள்ள போடல அப்படின்னா, நம்ம அது எரர் ஆஃப் ஒமிஷன் எடுத்துப்போம். ஸோ த ஃபெயிலியர் டு ரெக்கார்ட் அ டிரான்சாக்ஷன் ஆர் அன் ஐட்டம் இன் த புக்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் எய்தர் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி. ஸோ மொத்தமா அந்த அமௌண்ட்டே போடாம இருப்போம். இல்ல பாதி அமௌண்ட் தான் போட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து எரர் ஆஃப் கமிஷன். ஸோ நம்ம டிரான்சாக்ஷன தப்பான அமௌண்ட்ல இல்ல போஸ்ட் பண்றது அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்றது தப்பான போஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல தப்பான சைட்ல இப்ப டெபிட்டா பண்ண வேண்டியத கிரெடிட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி இருந்தது அப்படின்னா வந்து இதெல்லாம் எரர் ஆஃப் கமிஷன்ல வந்துரும். ஸோ எரர் ஆஃப் பிரின்சிபல் பொறுத்தவரை நமக்கு அக்கவுண்டிங் பிரின்சிபல்க்கு ஏத்த மாதிரி இல்லாம நம்ம தப்பான பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிட்டோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பர்ச்சேசிங் அசெட்ஸ் அசெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதை பர்ச்சேஸ் புக்ல போறது. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் புக்ல போட மாட்டோம். அது ஃபர்னிச்சர்ன்றனால ஜேர்னல் ப்ராப்பர்ல போயிடும். இது உள்ள வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ரவுண்ட் எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் எரர் ஆஃப் பிரின்சிபல் வந்துரும். கடைசியா வந்து காம்பன்சேட்டிங் எரர்ஸ். ஸோ நமக்கு ஓவர் டெபிட் இல்ல ஓவர் கிரெடிட் இல்ல அண்டர் கேஸ்ட் நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா? பிஆர்எஸ்ல அண்டர் கேஸ்ட், ஓவர் கேஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து காம்பன்சேட்டிங்ல டிஸ்க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ்லயே தெரிஞ்சிரும். ஸோ ஏதோ ஒரு இது டோட்டல் தப்பா இருக்கு. இப்போ உங்களுக்கு டோட்டல் மிஸ்மேட்ச் ஆகுது. ட்ரையல் பேலன்ஸ்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்க அர்த்தம்ன்றது. அதுதான் நம்ம 5த் சாப்டர்ல பார்த்தது தான் இப்ப நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு எரர நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து ட்ரையல் பேலன்ஸோட பேலன்ஸ் டேலி ஆகலன்னா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே அப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். லெட்ஜர்ல ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம். இல்ல ஜர்னல் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். எரர் நாட் டிஸ்க்ளோஸ்ட் பை ட்ரையல் பேலன்ஸ்னா 2 சைடும் அதே எரர். இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சாக்ஷன நீங்க ஒமிட் பண்ணிட்டீங்க, அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது பேலன்ஸ்ல பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஸோ அது சப்போஸ் அது அது மோஸ்ட்டா அஃபெக்ட் ஆகும். பட் அஃபெக்ட் ஆகாத சிச்சுவேஷன்ஸும் நெறைய இருக்கு. ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸும் டேலி ஆயிடும். அந்த டிரான்சாக்ஷன் வந்ததும் இருக்காது. ஸோ அப்ப இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து நம்ம அத அதுவும் அப்பயும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அத ஃபைனல் அக்கவுண்ட் பண்ணும்போது தான் அது எங்க ஆடி வாங்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இத எப்படி 2 பேரும் எப்படி வொர்க் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கணும்.
ஸோ இந்த எரர்ஸ் எப்படி லொக்கேட் பண்றது அப்படின்னு பார்த்தப்போ, நான் முதல்ல சொல்றேன் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, முதல்ல தான் இந்த ஜர்னல் என்ட்ரீஸ், சப்சிடியரி புக்ஸ், அக்கவுண்ட் பேலன்ஸ், கேரி ஃபார்வர்ட் பண்றது இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் எரர்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க. ட்ரையல் பேலன்ஸ பிரிப்பேர் பண்றப்போ, ஸோ ட்ரையல் பேலன்ஸ் இப்ப டேலி ஆகாதப்போ, இந்த அப்போ வந்து என்ன பண்ண முடியாது, நீங்க வந்து அத உட்காந்து திரும்ப தேடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ் ஓரளவுக்கு முடிச்சுட்டீங்க. ஸோ என்ன பண்ணீங்க, இந்த பேலன்ஸ் டேலி ஆகாதப்போ, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் பேலன்ஸோட முன்னாடி நீங்க லெட்ஜர், ஜர்னல்லாம் நீங்க செக் பண்ணிப்பீங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸே பிரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பிரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ஜர்னல் என்ட்ரீஸ் போட்டு அத வந்து ரிசால்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்க பேலன்ஸ் ஷீட்லயே சஸ்பென்ஸ் போடுற மாரி இருக்கலாம். பட் அது அது ஒரு டிஃபரண்ட் சினாரியோ. பட் நான் உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வைஸ் வந்து நீங்க ட்ரையல் பேலன்ஸ் முன்னாடி பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து ஜர்னல் என்ட்ரீஸ் அண்ட் இது மூலம் வெரிஃபை பண்ணா போதும். எதுவும் நம்ம என்ட்ரீஸ் கிரியேட் பண்ண அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு நோட் போட்டா போதும். ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க ப்ராப்பர் ஜர்னல் என்ட்ரீஸ் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங்ல அந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ட நீங்க ரிசால்வ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் இவ்வளவு நேரம் சஸ்பென்ஸ் சொன்னேன் இல்லையா? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ when the trial balance does not tally, the difference is placed in a temporary account. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், டெபிட் சைட்ல வந்து உங்களுக்கு 5000 இருக்கு. கிரெடிட் சைட்ல 10,000 வந்துச்சு. ஸோ 5000 வந்து உங்களுக்கு பேலன்ஸ் டேலி ஆகல அப்படின்றப்போ, ஒரு 5000 வந்து நீங்க சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ன்னு போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போதைக்கு டேலி பண்ணிப்பீங்க. ஆனா, அந்த 5000 எங்க டிஃபர் ஆகுதுன்றத அதுக்கப்புறமா நீங்க வந்து எரர்ஸ லொகேட் பண்ணதுக்கப்புறம் அத ரிசால்வ் பண்ணிப்பீங்க. ஸோ எதுக்கு இந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றோம் அப்படின்னா, முதல்ல அந்த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ அக்கவுண்டன்ட்ட வந்து பிரிப்பேர் பண்ண விடணும். அவங்க பிரிப்பேர் பண்ணி குளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்க வந்து அந்த எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி குளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த அக்கவுண்டன்ட் ஒரு ப்ராசஸ்ல இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து இந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னால மொத்தமா அந்த அக்கவுண்டிங் ப்ராசஸே வந்து குளோஸ் ஆகக்கூடாது. ஏன்னா, அந்த இயர் எண்டுக்குள்ள குளோஸ் பண்ணணும் அப்படின்ற பர்டன் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம உட்காந்து எரர்ஸ ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது. முதல்ல அக்கவுண்ட்ட பிரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் டைம் இருக்கிறப்ப தான் அவங்க அந்த எரர்ஸ் என்னன்றத ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இத எப்படி குளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எரர்ஸ் எல்லாமே லொகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஜர்னல ரிவர்ஸ் பண்ணி அவங்க எல்லாமே ப்ராப்பரா ரெக்டிஃபை பண்ணி அந்த அக்கவுண்ட்ட வந்து குளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்து வொர்க் ஆகும். ஸோ இந்த எரர்ஸ் எல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் நீங்க முன்னாடி பிரிப்பேர் பண்றீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு நோட் குடுத்தா போதும். இத வந்து கிரெடிட் பண்ணா போதும். இல்ல இத வந்து டெபிட் பண்ணா போதும். இது வந்து ஓவரா டெபிட் ஆயிடுச்சு. இத வந்து கிரெடிட் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து ஜஸ்ட் ஒரு நோட் குடுத்தா போதும். இது ரொம்ப ஈஸி. இந்த மாரி மாடல் நீங்க ஈஸியாவே போட்டுறலாம். சப்போஸ் நீங்க வந்து பிரிப்பேர் பண்றப்போ பண்றீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் வந்து ஒண்ணு ஆ எக்ஸ்ப்ளனேட்டரி நோட்ஸ் போடுற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ்ல உங்களுக்கு மோஸ்ட்டா ஜர்னல் என்ட்ரீஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் வைல் ட்ரையல் பேலன்ஸ்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரீஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆஃப்டருக்கு கண்டிப்பா அது உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். நோட்ஸே இருக்காது. ஸோ நீங்க ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம், நீங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரீஸ போட்டுட்டு, நீங்க அதுக்கப்புறமா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடுற மாரி இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நாம அக்கவுண்ட்ஸிங் எரர்ஸ நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சொன்ன சொன்ன மாரி இந்த சாப்டர் ரொம்ப ஷார்ட். ரொம்ப கான்செப்ட் வந்து ரொம்பவே ஷார்ட்டா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். புடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. உங்களோட டவுட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்த வீடியோல நான் இதோட சம்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 3 சம்மோட நான் எடுத்துட்டு வரேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்ஸ் வேணும், இல்ல வந்து இந்த ஸ்பெசிஃபிக் சம் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாரி தான் சொல்லுங்க. கண்டிப்பா நான் முடிஞ்ச வரை அதையும் எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நெறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் ஐகானையும் டச் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பா வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஹோப் யூ கைஸ் டேக் கேர். நல்லா படிங்க. ஸ்டடி ஃபார் நாலேஜ், நாட் ஃபார் மார்க்ஸ். குட் பை. ஹோப் யூ ஹேவ் அ நைஸ் டே.